ஆசீர்வாத தீர்க்கதரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. சொல்லுங்க எல்லாரும். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீ, வார்த்தையாலே நீர் உருவாக்கினீ. சகலத்தையும் நீர் உருவாக்கினீ, வார்த்தையாலே நீர் உருவாக்கினீ. என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவி. என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவி. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் இயேசு நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீ. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீ. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும்
நிரப்பும். நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும். நீர் இருக்க பயமே இல்லை. உங்கள் கைகள் உருகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே. எல்லாரும் அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் திருக்கரம் என்னை தாங்கி அவருடைய கரம் முன்னேறி செல்வதற்கு கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காக பலத்தை நீங்க தந்தீங்க ஆண்டவரே. பாடுவோமா எல்லாரும்? முன்னேறி செல்வதற்கு முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காக இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையின் மேல் தேவ கிருபை என்ற தேவ செய்திக்கு முன்பதாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த தேவ செய்தியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை காணுகின்ற, இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்க தரிசன செய்தியாக மென்மேலும் ஆண்டவரே அவங்க ரிசப்டிவ் மைண்டோடு கூட பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மனதோடு அப்ப வார்த்தைகளை உட்கொள்ளுவார்களாக, வார்த்தைகளை கிரகிக்க உதவி செய்ய, வார்த்தைகளினால் உண்டான ஆசீர்வாதங்கள் நம்பி வழிவதாக ஒவ்வொருவருக்கும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல கிருபை பெற்றோம். We have received grace for grace. நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே ஒரே வார்த்தையில அந்த கிருபையை பெற்றுக்கொண்டோம், கிருபை பெற்றோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கிருபையை பெற்றுக்கொண்டதே ஒரு அற்புதமான காரியம். அது மிகவும் ஒரு பெரிய அன்பளிப்பாய் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. அது மிகவும்
so rich, அது so invaluable என்று பார்க்கிறோம். அது மிகவும் செல்வாக்குள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். கிருபை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது கிரேக்க பதத்துல CHARIN, ஷெரிங், அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அன்பளிப்பு. தகுதி இல்லாம இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துல அனுப்பி எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். குமாரன் என்றும் பாராதபடிக்கு தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்மை ரட்சிக்கும்படிக்கு பிசாசின் கிரிகளை அழைத்து அவர் கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை அல்லது நம்பிக்கையை உண்டு பண்ணி அந்த கிருபையை பெறச் செய்தார். நாம் பெற்றுள்ளோம். அந்த மேனரை பார்க்கும் பொழுது, அந்த கிரேஸ பார்க்கும் பொழுது, அந்த ஃப்ரீனஸ், அந்த கிருபையின் திரட்சியை பார்க்கும் பொழுது, அது கிரேக்க பதம் ப்ரோஷியஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். அது சோ கிரேட் என்று சொல்லி பார்க்கிறோம். GROTIUS. அது ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. வரங்களா இருந்தாலும் கிருபை வரங்கள், அழைப்பு, தேவன் கொடுக்கிறதான அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 12:6 வாசிக்கும் பொழுது அந்த fullness of grace, அந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசன வரம் கூட விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றபடி சொல்ல வேண்டும் என்று அந்த வேத வசனம் குறிப்பிடுகிறது. தேவனுடைய கிருபை வரங்கள் மாறாதவைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கிருபை மேல கிருபை அவர் பரிபூரணத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஒன்றாய் இருக்கிறது. அந்த அபண்டன்சியை குறிக்கிறது. அபண்டன்சி என்று சொல்லும் பொழுது அந்த கேமரோ என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன் கிரேஸ் ஹீப்ட் அப்பான் another. அது போல ஸ்கின் ஃபார் ஸ்கின், ஸ்கின் ஆஃப்டர் ஸ்கின் என்ற ஒரு வேத வசனம் யோபு 2:4 கூறப்பட்டிருக்கிறது. தோலுக்கு பதிலாக தோலையும் என்ற அந்த வார்த்தையை போலவே கிருபைக்கு பதிலாக கிருபையின் ஒரு செயலுக்கு மேலாக இன்னொரு கிருபையின் செயல் தொடர்கிறத பார்க்கிறோம். கிரேக்க மொழியாக்கம் இதைத்தான் சொல்லுகிறது. கடல் அலை போல ஒரு கிருபையின் ஒரு செயலை தொடர்ந்து இன்னொன்று பாய்கின்றது என்று கிரேக்க மொழியாக்கத்துல கூறுகின்றது. தேவனுடைய கிருபையின் ஒரே ஒரு வழித்தடம் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. மேலும் கொலோசியர் 1:19 கூறுகிறது, சகல பரிபூரணமும் அவருக்குள்ளேயே வாசமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அது ஒரு மொழியாக்கத்திலே வாசிக்கும் பொழுது அது பெர்மனண்டாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ள இருக்கிற அந்த பரிபூரணத்துவம், அந்த டிவைன் ஃபுல்னஸ், அந்த டிவைன் பர்ஃபெக்ஷன், அந்த டிவைன் பவர், அவருடைய டிவைன் ஆட்ரிபியூட்ஸ் அனைத்தும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. For it has pleased the Father that all the divine fullness, the sum total of the divine perfection, powers and attributes should dwell in him permanently என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வசனத்திற்கு நான் ஆங்கிலத்திலே ஆம்பிளிஃபைடு வெர்ஷனை நான் வாசித்தேன். கொலோசியர் 2:3 வாசிக்கும் பொழுது அவருக்குள்ளாக ஞானம், அறிவு, பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள்ள டிவைன் ஃபுல்னஸ் அடங்கி இருக்கிறது, ஞானம் அடங்கி இருக்கிறது, அறிவு அடங்கி இருக்கிறது. அவருக்குள்ள அந்த ஹிடன் ட்ரெஷர்ஸ், அந்த டிவைன் பெர்ஃபெக்ஷன் அடங்கி இருக்கிறது. முழுமையின் மாதம், இந்த மாதம் ஆண்டவர் பரிபூரணத்தின் மாதம் என்று உங்களுக்கு நான் பிரகடனப்படுத்த விரும்புகிறேன். இந்த மாதத்துல தெய்வீக வல்லமையை நீங்க முழுமையாய் காண போகிறீங்க. இந்த மாதத்துல தெய்வீக பாதுகாப்ப முழுமையாய் உணரப் போகிறோம். தெய்வீகத்தின் பூரணத்துவத்தை, தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாருக்குள்ள இருக்கிறபடினாலே அது எல்லாம் நமக்குள்ளேயும் வந்திருக்கிறது, நமக்குள்ளேயும் காணப்படுகிறது. அந்த பரிபூரணம் எல்லாம் அந்த சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமாயிருக்கிற ஒவ்வொன்றும் நமக்குள்ளே சகல துறைத்தனங்களுக்கும். கொலோசியர் 2:9-10 ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று வேத வசனம் இருக்கிறது.
மேலும் ரோமர் 5:2 வாசிக்கும் பொழுது கிருபையிலே பிரவேசிக்க வேண்டும் என்று அந்த ஸ்லாக்கியத்தை நாம் விசுவாசத்தினாலதான் பெற்று அதுல நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று வேதவசனம் போதிக்கிறது. அதனாலதான் தேவ மகிமையை அடைய முடியும். மகிமையின் மேல மகிமையை, அந்த பிரசன்னத்தின் மேல பிரசன்னத்தை உணர முடியும். அந்த தேவ மகிமையை உணரும் பொழுது மாத்திரமே, அடைந்தால் மாத்திரமே, நம்முடைய மனம் புதிதானால் மாத்திரமே ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே காணப்பட முடியும். அந்த நம்பிக்கையினாலதான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று பவுல் இந்த இடத்துல எழுதுகிறத பார்க்கிறோம். எப்படியாக அந்த ஒரு சிஸ்டன், ஒரு வாட்டர் டேங்க்ல அந்த நீர் தேக்கத்திலிருந்து தண்ணீர் ஏற்றப்படுகிறதோ அது போல ஆண்டவர் தம்முடைய ஃபுல்னஸ்ல இருந்து, அதே போல ஒரு ரூட்டினுடைய சத்துக்களை எல்லாம், அதனுடைய ஸ்டாப், அதனுடைய சத்தை எல்லாம், அதுக்குள்ள இருக்கிற அந்த மேல காணப்படுகிற பிரான்சஸ், அந்த ரூட் இல்ல காணப்படுகிற அத்தனை சத்துக்களை எப்படி பிரான்சஸ்க்கு அனுப்புகிறதோ அது போல ஆண்டவன் நமக்குள்ள கிருபையின் மேல கிருபையை அனுப்புகிறார். அவர் அனுப்புகிற கிருபையை நாம் அந்த ஃபுல்னஸ், அது கிறிஸ்துவுக்குள்ளாக தான் இருக்கிறது. அந்த ஃப்ரீனஸ் நம்ம அனுபவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் அது மிகவும் ஹியூஜ் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அது பெரிய பரிசளிப்பு, ஒரு அன்பான பரிசளிப்பு என்று சொன்னேன். மேலும் ஆண்டவர் அவர் தம்முடைய ஒவ்வொரு கிருபையும், கிருபையின் மேல கிருபை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அது தன்னுடைய அவருடைய பணியை செய்வதற்காக, அவருடைய ஊழியத்தை அவருக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, நான் பணிவிடை செய்ய வந்தேன், ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்று சொல்லுகிறார். அது போல நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஊழியம் செய்யும்படிக்கு அழைக்கிறார். ஆண்டவர் அந்த சர்வீஸ், அதாவது அந்த பணிவிடையின் ஆவிய பிலீவர்ஸ்க்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அது அவருடைய கிருபையின் மூலமாக தான். அந்த கிரேஷியஸ் ஹேபிட்ஸ் எல்லாம் அந்த கிரேஷியஸ் ஆக்ட்ஸ் மூலமாக வெளிப்பட போதுமானதாக இருக்கும். அதனால உங்களுக்குள்ள கிருபையினால பழக்க வழக்கங்கள், கிருபையின் அந்த கிரேஷியஸ் ஹேபிட்ஸ் உருவானால் தான் அந்த கிருபையின் செயல்பாடுகளும் நடக்கும். மேலும் ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை மற்றவர்களுக்கு நாம் ஊழியம் செய்யும்படிக்கு ஆண்டவர் அந்த கிருபைகளை கொடுக்கிறாராம். அது கிரேஷியஸ் பர்ஃபார்மன்ஸ் என்று கூறுகிறது. இவைகளெல்லாம் சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தின்படி, கிருபையின் படிதான் அவர் தம்முடைய சகல பரிபூரணத்தினாலும் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று எபேசியர் 3:8 படி சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்பட வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல பிரியமாய் இருக்கிறார். அதற்காக தான் அந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது, எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்களும் சொல்லுகிறோம். ஆண்டவருடைய நாமத்துல பவுலும் கூட அதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிடுகிறத பார்க்கிறோம். எதற்காக என்றால் மகிமையின் மேல மகிமை அடைவதற்கு, நம்முடைய மனம் புதிதாகிறதற்கு, கிருபை அதிகமாய் ஆண்டவர் மோர் கிரேஸ் தர விரும்புகிறார். யாக்கோபு நிருபத்திலையும் கூட 4:6 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அதிக கிருபையை அளிக்கிறாரே என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் அந்த கிருபையின் சத்தியமோ அவருக்குள்ளே பரிபூரணமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளே அது வெளிப்படுத்தப்படுகிறது. கிருபையும் சத்தியமும் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களுக்குள்ளாக ஆண்டவர் ஒரு குட் வில், உங்களை குறித்ததான ஒரு நல்ல நோக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். மகனே மகளே, நான் என்னுடைய குட் பிளஷரின் படி, என்னுடைய தயவின் படி, என்னுடைய இரக்கத்தின் படி நான் உனக்குள்ள என்னுடைய குட் வில்ல நான் வைத்திருக்கிறேன். குட் வில்லையும் குட் ஆக்ட்ஸையும் உனக்காக நல்ல செயலையும் நான் புரியும்படிக்கு அந்த என்னுடைய தயவின் படியே, என்னுடைய அந்த கிருபையின் படியே நல்ல குட் வில்ல நான் உனக்குள்ள வைத்து அந்த குட் டிசைரை நான் உடையவராய் இருக்கிறேன். உனக்குள்ளயும் அந்த நல்ல தீர்மானத்தை கொடுக்கிறேன். அந்த குட் வில் உனக்குள்ள நல்ல செய்கைகளை நிறைவேற்ற போதுமானதா இருக்கும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். God's will, what's the good work என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய தயவு
நமக்குள்ள நல்ல அவருடைய செய்கைகளை, நல்ல வேலைகளை, நல்ல கிரியைகளை நடப்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் இந்த கிரேஸ் ஆனது இந்த ஆண்டவருடைய கிரியைகள் தான், இந்த அன்பின் கிரியைகள் தான், அவருடைய தயவு தான், அவருடைய இரக்கங்கள் தான் நமக்குள்ள ஆண்டவருடைய நல்ல நோக்கத்தை நமக்குள்ள உடையதாக இருக்கிறது. அதுதான் நல்ல செய்கையை உண்டாக்குகிறதா இருக்கிறது என்று சொல்லி பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம். தயவுள்ள சித்தத்தின்படி அவர் விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி, இந்த கிருபைதான் ஒருவரை தகுதி உள்ளவர்களாக்குகிறது. இந்த கிருபையின் கிரியை இருக்கிறது பாருங்கள். ஆண்டவர் ஒரு நாள்ல என்ன அவருடைய கிருபையினால சந்தித்தார், உங்களையும் சந்தித்திருக்கிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து கொண்டு வருகிறார். அந்த கிருபையின் மூலமாக தான், அந்த கிருபையின் கிரியைகள் மூலமாக தான், ஆண்டவருடைய அந்த அன்பான கிரியைகள் மூலமாக தான் நம்ம தகுதி உள்ளவர்கள் ஆக்கப்பட்டோம். அந்த தகுதி தேவனாலே உண்டாக்கப்பட்ட தகுதி, நம்மாலே உண்டானது அல்ல. தேவன் நமக்காக மறித்து ரத்தம் சிந்தி நமக்காக கிரைய செலுத்தி வெள்ளினால் பொன்னினால் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற ரத்தத்தினால் நம்மை மீட்டுக் கொண்டார். இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய கிருபையின் கரங்களை இப்பொழுதே பற்றிக் கொள்வீங்களா? உங்களுக்கு வருகிறதான இந்த கிருபையின் வார்த்தைகள், கிருபையின் செயல்கள் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இப்பொழுதே ஆண்டவர் உங்கள் மேல கிருபை பாராட்ட விரும்புகிறார். அவருடைய கிருபை பெரியது, உங்களுடைய ஜீவனை பார்க்கிறோம் என் கிருபை பெரியது என்று சொல்லுகிறார். என் கிருபையினாலே உங்கள் இருதயம் சிறப்படுத்தப்படுவதாக என்று சொல்லுகிறார். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லுகிறார். ஓ கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று ஆண்டவர் மரியாதை நோக்கி வாழ்த்தின சத்தத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களையும் கூட கிருபை பெற்றவர்கள் ஆக்கி, தகுதி உள்ளவர்கள் ஆக்கி, நீங்க ஒருவேளை நான் தகுதி இல்லை என்று சொல்லி உணர்வீர்கள் என்றால் இப்பொழுதே உங்களை ஒப்பு கொடுங்க. கிருபையின் கர்த்தர், இது கிருபையின் காலம். உங்கள் மேல அவருடைய பரிபூரணத்தில் இருக்குது. உங்களுக்கு அவர் சம்பூரணமான திருப்தியை கொடுக்க, அந்த பூரணமான கிருபை பரிபூரணத்தின் மேல பரிபூரணம் பெறும்படிக்கு கிருபையாகிய அந்த ஈவின் பரிபூரணத்தையும் நீதியாகிய அந்த ஈவின் பரிபூரணத்தையும் நீங்க அடைவீங்க. நிச்சயமாகவே அடைந்து கொள்ள போறீங்க. இப்பொழுதே யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? எந்த வேளையிலும் கூட ஆண்டவரே கிருபையின் மேல் கிருபை என்று சொல்லி, ஆண்டவரே இந்த செய்தியின் மூலமா ஒவ்வொருவரோடு நீ திருவுளம் பற்றினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிருபையின் செயல்களுக்காக நன்றி. இப்பொழுது கிருபையாய் ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் கிருபையாக உங்களில ஆரம்பம் பண்ணுகிற கிரியை அது முற்று முடிய நடத்தி வருவார். கிருபையினால ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். திடப்படுத்திக் கொள்ளுங்க, திடமனதாயிருங்க, தைரியமாயிருங்க, கலங்காமல் இருங்க, விசுவாசமாயிருங்க. விசுவாசித்து அவருடைய கிருபையில நீங்க இப்பொழுதே தைரியமாய் கிருபாசன தண்டைகளை கிட்டி சேருங்க, கிட்டி சேருங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவரை உங்களுக்கு முன்னால பாருங்க. அந்த கிருபையில நீங்க பிரவேசிக்கிறீங்க. இப்பொழுதே யார் யார் ஒப்பு கொடுத்தீங்களோ அவங்க எல்லாம் கிருபையில பிரவேசிக்க ஸ்லாக்கியத்தை அவர் தந்து விட்டா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஓ நன்றி செலுத்துங்க. தைரியமாய் தைரியமாய் கிட்டி சேருங்க. அநேகர் கிட்டி சேர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அவரோட நீங்க அந்த க்ளோஸ்னஸ்குள்ள வந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை அப்படி இப்பொழுது உங்களுடைய அருகில் இருக்கிறத நீங்க பார்க்கிறீங்க. அருகில் இருக்கிறத நீங்க பார்க்கிறீங்க. நான் ஏற்கனவே உங்களோடு பேசினது போல ஆண்டவர் உங்களுடைய அருகில நீங்க இப்பொழுதே நீங்க செட் பண்ணி கொண்டீங்க. நீங்க அவரை இப்பொழுது உங்களுடைய அருகில அன்பான கர்த்தராக, கிருபையின் கர்த்தராக, கிருபையின் கர்த்தராக, நல்ல கர்த்தராக, நல் விருப்பங்களை
நல்ல செய்கைகளை உங்களுக்குள்ள உண்டாக்குகிறவராக இப்பொழுதே நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளின் வழியாக உங்களோடு பேசினார். இப்பொழுதும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். கிருபையாக விடுவித்துக் கொண்டிருக்கிறார். கிருபையாக விடுவித்துக் கொண்டிருக்கிறார். பாவ பழக்க வழக்கத்திலிருந்து எங்களை விடுவித்தார். உங்களை யார் யார் விடுவிக்கப்பட வேண்டுமோ, என்ன அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களோ, சொல்லுகிறீர்களோ, இந்த வேளையிலும் கூட நீங்க கிருபைக்கு கீழ்பட்டு வந்திருக்கிறபடினால பாவம் உங்களை இனி தொட முடியாது. பொல்லாதவன் உங்களை தொட மாட்டான். தேவனால் பிறந்த நீங்க உங்களை காத்துக்கொள்ள முடியும். உங்களை காத்துக்கொள்ள முடியும். உங்களை காத்துக்கொள்ள முடியும். இப்பொழுது நீங்க விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்க. அந்நிய விக்கிரகங்களுக்கு விலகி, அந்நிய ஆராதனைக்கு விலகி நீங்க உங்களை காத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர்கள் வருத்தங்களை எல்லாம் பார்த்து மனதுருகுவேன் என்று திருவுள பற்றுகிறார். ஆண்டு தீர்க்கு தரிசனமாய் உங்களோடு இடைப்படுகிறார். ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறார். கிருபையின் தேவன் உங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த கிருபையை இப்பொழுதே நீங்க அல்ல தட்டாதிருங்கள். பொய்யான வாயை பின்பற்றாதிருங்கள். உங்களுக்கு வரும் கிருபையை நீங்க போக்கடிக்க வேண்டாம். ஆண்டவர் நீங்க தாழ்த்துகிறத பார்க்கிறார். அநேக தாழ்த்தி முகம் குப்புற இப்பொழுது ஆண்டோடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிறத ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். நான் உங்களை விசாரிக்கிறவர் என்று சொல்லுகிறார். நான் உங்கள் பக்கத்துல இருக்கிறேன். உங்கள் பட்சத்துல வந்திருக்கிறேன். உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? உங்களுக்கு நான் அனுசாரியா இருக்கிறேன். நான் உங்களுக்கு அனுகூலமான துணையாய் வந்திருக்கிறேன். நீங்க ஏன் பயப்படுகிறீர்கள்? நீங்க ஏன் பயப்படுகிறீர்கள்? ஒரு நாள் ஆண்டவர் என்னை இப்படிதான் கிருபையின் மேல கிருபையினால் நிறைத்தார். பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமாய் என்னால பொழிந்தருளினார். கிருபையின் கர்த்தர் எனக்கு தரிசனமானார், காட்சி கொடுத்தார். இதே வேளையில் அநேகர் ஆண்டவரை தரிசித்துக் கொண்டிருக்கிறீங்க. முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை ஆண்டவர் பொழிந்தருள பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த வேளையில அநேகர் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறீங்க. அநேக எதிர்ப்பு சக்திகளையே நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்படியே அல்ல, எதிர்க்கிற சிங்கத்தையோ மற்ற கரடியின் பயமுறுத்துதலையோ நீங்க இனி சந்திக்க போவதில்லை. ஆண்டவரே பாருங்க, இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக் கொள்ளும் பொழுது ஒவ்வொரு உங்களுடைய எதிர்க்கும் வல்லமையும், எதிர்க்கும் ஒவ்வொரு சக்தியையும், ஒவ்வொரு பிசாசின் கிரியையும், ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு பாவ பாரத்தையும் இப்பொழுதே ஆண்டவர் முறையடிக்க உங்களுக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் அப்படிதான் கிருபை பாராட்டினார். கிருபையின் திரட்சியை நான் அனுபவிக்க உதவி செய்தார். நீங்க இப்பொழுதே உங்களை சுற்றுலா அந்த ரேப் அரவுண்ட் பிரசன்ஸ அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. அநேகர் கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னால் ஒன்றையும் எதிர்க்க முடியவில்லையே, ஜெயிக்க முடியவில்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னால இருக்கிற ஒவ்வொன்றையும் அந்த கிரியைகளை ஆண்டவரை இப்பொழுதே வெள்ளம் போல உங்களுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு சத்துருவின் கிரியையும் ஆண்டவர் தாமே அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் கொடியேற்றி அவனை முற்றிலுமாக இப்பொழுதே அழித்து போடுகிறார். பிரச்சனைகளை அழித்து போடுகிறார். உங்களுக்கு நிம்மதியை வழங்கி கொண்டிருக்கிறார். நீங்க ரெஸ்ட்லெஸ்னஸ்னால நிம்மதி இல்லாம தவித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இப்பொழுதே அந்த இளைப்பாறுதலை கொடுக்கிறார். உங்களுடைய சரீரத்திலும் ஒரு அமைதி, சரீரத்திலும் ஒரு ஆரோக்கியம் ஆண்டவர் இப்பொழுதே தருகிறார். அப்பாவுக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருந்தேன், ஒவ்வொருவரோடு பேசினேன், ஒவ்வொருவரோடு இடைப்பட்டிருப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள். உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு 9362777231 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.